சென்னையில தாவேகா தலைவர் விஜயை காங்கிரஸ் தகவல் பிரிவு தேசிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சு பேசியிருப்பதாகவும், கூட்டணி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழகம் மட்டுமன்றி புதுச்சேரியிலும் விஜய்க்கு செல்வாக்கு இருப்பதால் அவரை காங்கிரஸ் கூட்டணியில் சேர்க்கும் பட்சத்துல கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும். அதை வைத்து இரு மாநிலங்களும் ஆட்சியை பிடித்து விடலாம் என காங்கிரஸ் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுது. அந்த வகையில ராகுலின் ஆலோசகரும் அக்கட்சியின் தகவல் பிரிவு தேசிய தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி சென்னையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அவரது பட்டினப்பாக்கம் இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பின் போது தமிழகத்துல தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமானால் 60 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்புல கேட்கப்பட்டதாகவும், இதற்காக 125 தொகுதிகள் அடங்கிய பட்டியலும் விஜயிடம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த பட்டியலில் இருந்து விஜய் தேர்வு செய்து தரும் 60 தொகுதிகளை ஏற்க தயார் என்றும் காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. புதுச்சேரி மற்றும் கேரளாவில் கூட்டணி ஒப்பந்தத்திற்கும் பிரச்சாரத்திற்கும் வருவதற்கு ஒப்புக்கொண்டால் தமிழகத்துல கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் எனவும் விஜயிடம் காங்கிரஸ் கட்சி கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தும் வகையில் விஜயை சந்திக்க பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி அனுப்பி வைத்ததாக தெரியுது. விஜயுடனான காங்கிரஸ் கட்சியின் இந்த திடீர் சந்திப்பு திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறியிருக்காங்க.